ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனிம் தமிழன். ஸோ இந்த வந்து நம்ம டீமன் ஸ்லேயர் சீசன் 4 எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யார் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து மெம்பர்ஷிப் பண்ண ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ யாருக்கா நம்ம சேனல் வந்து ரொம்பவே பிடிக்குமா மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீன் வந்து பார்த்தீங்கன்னா போன எபிசோட் எங்கே முடிஞ்சோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மிச்சூரி வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜரோவை கூட்டிகிட்டு ஒரு பேன் கேக் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு கொடுப்பா. டான்ஜரோவும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்னா இது எப்படி சாப்பிடுன்னு சொல்லிட்டு மிச்சூரி கிட்டே கேட்பான். அப்போ மிச்சூரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக் அண்ட் நைஃபை யூஸ் பண்ணி அந்த பேன் கேக்கை கட் பண்ணி டான்ஜரோ கூட்டி விடுவா. ஸோ டான்ஜரோ சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவான். அப்போ மிச்சூரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேன் கேக்கை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு தான் நீ வந்து இந்த ட்ரைனிங்க்கு வரணும்னு வந்து பார்த்தீங்கன்னா அவள் சொல்லுவா. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் செஷனில் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம்னாஸ்டிக் டைப்பான ஒரு காஸ்டியூம் போட்டு தான் நிற்கிறாங்க. அப்போ மிச்சூரி வந்து பார்த்தீங்கன்னா அவளோட க்ரோவை யூஸ் பண்ணி பாட்டு போட வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் ஒவ்வொரு ட்ரைனிங்கும் ஜிம்னாஸ்டிக் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பா. ஸோ அப்போ அவள் என்ன கவனிக்கிறான், அங்கே இருக்கவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாகவே இல்லை, அவளை மாதிரி பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமா வந்து சரி நீங்கள் வந்து இப்போ இந்த ட்ரைனிங்கை பாஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம், அதனால் நம்ம ஃப்ளெக்சிபிள் ட்ரைனிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாள். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராக பிரிஞ்சு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ டான்ஜரோ உன்னையத்தொன்று ஸ்ட்ரெச் பண்ணிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மிச்சூரி வந்து இல்லை நீங்கள் பண்ணுறது தப்பு, நான் வேணா ஒரு தாட்டி செஞ்சு காமிக்கிட்டுமான்னு வந்து பார்த்தீங்கன்னா அவள் செஞ்சு காமிப்பா. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவனும் சரி ஈஸியாக தான் இருக்கும்னு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவான். ஆனால் மிச்சூரி வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஃபுல்லகி ஸ்ட்ரெச் பண்ணிடுவான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வழியில் கத்த ஆரம்பிச்சிடான். ஸோ டான்ஜரோ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரைனிங்க்கு வந்து இந்த ட்ரைனிங் வந்து ரொம்பவே கொடூரமாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்ப்பான். அப்புறமா மிச்சூரி வந்து சரி வா டான்ஜரோ இப்போ ஒன்னோட டேர்ன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜரோ உட்காரப்பா. ஸோ அப்போ டான்ஜரோ பார்த்தீங்கன்னா பீதியில் உட்காந்துருப்பான். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவனோட காலியை வந்து ஸ்ட்ரெச் பண்ணிடுவான். அவனும் வந்து வழியில் துடிக்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அப்புறமா தான் வந்து ஒரு டைம் ஸ்கிப்பை காமிக்கிறாங்க. ஸோ அதில் டான்ஜரோ வந்து பார்த்தீங்கன்னா மிச்சூரியோட ட்ரைனிங் வந்து முடிச்சிருவான். ஸோ நெக்ஸ்ட் ட்ரைனிங்காக அவன் வந்து ஒபனாய் கிட்ட தான் ட்ரைனிங் எடுக்க வந்திருப்பான். ஸோ அப்போ ஒபனாய் தான் காமிக்கிறாங்க. ஒபனாய் வந்து ஸோ நீ தான் அந்த டான்ஜரோவான்னு சொல்லிட்டு தனாவட்ட பார்ப்பான். இப்போ டான்ஜரோ வந்து என் பேர் டான்ஜரோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒபனாய் வந்து அடுத்த வார்த்தை நீ பேசினா நீ செத்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணால் மிரட்ட ஆரம்பிச்சிருவான். ஸோ ஒபனாய் இப்படி கோவமாக இருக்கிறத பார்த்து என்னடா இப்போ தான் வந்து அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அதுக்குள்ளேயே வந்து இவ்வளோ கோவமாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு பார்ப்பான். ஸோ அப்போ ஒபனாய் என்ன சொல்கிறான்னா மிச்சூரி வந்து எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை தான் காமிக்கிறாங்க. ஸோ மிச்சூரி கிட்டேருந்து வந்த லெட்டரை பார்த்தோன்னே ஒபனாய் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து படித்து பார்க்குறான். ஆனால் அதில் ஃபுல்லாமே வந்து டான்ஜரோ பற்றி தான் வந்து மிச்சூரி வந்து எழுதியிருந்தா. இந்த மாதிரி டான்ஜரோ நானும் சேர்ந்து நிறையா ஸ்வீட் சாப்பிட்டு ரொம்ப ஜாலியாக போச்சு எங்களோட ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜரோ பற்றி புகழ்ந்து பேசினால வந்து ஒபனாய்க்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம ஒபனாய்க்கு வந்து மிச்சூரியை தான் பிடிக்கும். அப்போ ஒபனாய் என்ன சொல்கிறான்னா மிச்சூரி கிட்ட இருந்த மாதிரி இங்கே ட்ரைனிங்லாம் வந்து அவ்வளோ ஈஸியாலாம் இருக்காது, நீ என்கிட்ட செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் இப்போயே ஆரம்பிக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறான். ஸோ அப்புறமா அந்த டோரை திறந்ததுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க அங்கே ஏகப்பட்ட டீமன் ஸ்லேயர் காப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆங்கிளில் வந்து கையில் கட்டப்பட்ட நிலமையில் இருக்கிறாங்க. அப்போ டான்ஜரோ வந்து ஒபனாய் கிட்ட அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணாங்களா, ஏன் இப்படி இவங்க எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஒபனாய் என்ன சொல்கிறான்னா ஆமாம் இவங்க ஏகப்பட்ட தப்பு பண்ணிட்டாங்க, வந்து என் டைமை வந்து வேஸ்ட் பண்ணது, செகண்ட் வந்து ஒழுங்காக ட்ரைனிங் பண்ணாமல் இருந்தது, ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் வந்து அவங்கள இப்படி தொங்க விட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே வந்து டான்ஜரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போயிடறான். அப்போ டான்ஜரோ கிட்ட வந்து ஒபனாய் ஒரு ஸ்வாடை கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரியே தான் நீயும் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணால் சொல்கிறான். ஸோ என்னதான் வந்து அந்த டீமன் ஸ்லேயர்ஸ் எல்லாமே கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவால் வந்து ஒரு சின்ன பெல் போன்ற ஷேப் இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து அவங்க மேலே படாமல் அந்த பெல்லை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கணும். ஸோ அதான் டாஸ்க்கு. ஒபனாய் வந்து வேகமாக வந்து அவங்க இருக்க கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே படாமையே வந்து அந்த பெல்லை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிடுறான். ஸோ இப்போ டான்ஜரோ டர்னும் வருது. டான்ஜரோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி தான் இவங்க மேலே படாமல் வந்து கரெக்டாக அந்த பெல்லை மட்டும் குறி வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து தயவு செஞ்சு எங்கள் மேலே அடிச்சிடாதான்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டான்ஜரோக்கு கேட்குது. அப்போ ஒபனாய் வந்து எவ்வளோ நேரம் தான் இப்படி நின்றுக்க போகிற, சீக்கிரமாக போய் கரெக்டாக நான் பண்ண மாதிரியே பண்ணு அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லுவான். ஸோ டான்ஜரோ பார்த்திங்கன்னா கரெக்டாகவே வந்து அங்கே இருக்க 3 பேர் படாமே வந்து பார்த்திங்கன்னா பெல்லை வந்து அடிச்சிருவான். ஆனால் அவன் ரொம்பவே வந்து ஸ்லோவாக தான் பண்ணுவான். ஸோ இதை பார்த்து ஒபனாய் வந்து நீ ரொம்பவே ஸ்லோவாக இருக்க, இதை வச்சுலாம் இந்த ட்ரைனிங் ஒரு நாள் பாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு திட்டுவான். அப்போ ஒபனாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே ட்ரைனிங் போச்சுன்னா நல்லா இருக்காது, ஸோ டான்ஜரோ என்னை வந்து அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒபனாய் சொல்லுவான். டான்ஜரோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்டாக் பண்ணுறக்குள்ளேயே வந்து ஒபனாய் வேகமாகவே வந்து டான்ஜரோ வந்து அட்டாக் பண்ணிடுவான். ஸோ அப்புறமா தான் வந்து டான்ஜரோக்கும் ஒபனாய்க்கும் ஒரு பேட்டில் மாதிரி நடக்குது. ஆனால் டான்ஜரோவால் ஒரு அட்டாக்கை கூட வந்து பிளாக் பண்ண முடியல, ஏன்னா ஒபனாய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாகவே செயல்படுறான். ஸோ அப்போ ஒபனாய் என்ன சொல்லுவானா டான்ஜரோ நீ ரொம்பவே ஸ்லோவாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் வந்து டான்ஜரோ வந்து மறுபடியும் வந்து எல்லா அட்டாக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறான், எதுவுமே வந்து பிளாக் பண்ண முடியல அவனால். ஸோ அப்போ தான் வந்து டான்ஜரோ வந்து ஒபனாயோட அட்டாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறான். ஸோ அதில் வந்து என்ன தெரியுதுன்னா ஒபனாயோட ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கை போல் வளைஞ்சு நெளிஞ்சு தான் வந்து டான்ஜரோ வந்து அட்டாக் பண்ணுது. அப்போ டான்ஜரோ வந்து பார்த்தீங்கன்னா இது உடன் ஸ்வாட் தான், ஸோ இதுலேயும் எப்படி அவரோட டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜரோ வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பான். ஸோ கடைசி வரைக்கும் ஃபஸ்ட் டே ட்ரைனிங்கில் வந்து டான்ஜரோவால் ஒபனாய் மேலே ஒரு அட்டாக்கை கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியல.
ஸோ அன்றைக்கி ஈவினிங் தான் காமிக்கிறாங்க யார் யாரெல்லாம் வந்து ஒபனாயால் வந்து அந்த மரக்கட்டையில் வந்து பார்த்திங்கன்னா கயிறு வச்சு கட்டப்பட்ட நிலமையில இருந்தாங்களோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகி இப்போ தான் வந்து கொஞ்சம் மூச்சு வாங்கி உட்காந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து டான்ஜர் கிட்ட என்ன கேட்குறான்னா எப்படி தான் வந்து எல்லா ஆசிரியர்ஸ் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிட்டு இங்கேயே வந்து இன்னும் ஒரு நாள் ட்ரைனிங் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக கேட்பான். ஸோ அப்போ டான்ஜர் என்ன சொல்லுவேன்னா அவங்க எல்லாத்தையுமே வந்து இந்த சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றணும். ஸோ அதனால தான் வந்து நான் இவ்வளோ ஹார்டாக ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே மற்றவங்களும் வந்து டான்ஜரை கூட வந்து ட்ரைனிங் எடுக்க போயிடுவாங்க. ஸோ அப்படியே அன்றைக்கி நைட்டு குளிக்கிற இடத்துல தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா குளிக்க பயப்படுறாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி. ஸோ எங்கள் உடம்பு எல்லாமே வந்து காயமாக இருக்குது. ஸோ சுடுதண்ணி கொடுத்தா கண்டிப்பாக ரொம்பவே வலிக்குன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஸோ அப்புறமா வந்து சரி நம்ம எல்லாருமே வந்து ஒன்றாவே குதிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா குதிப்பாங்க. அப்புறமா வந்து யாருனாலுமே வந்து வலியை தாங்கவே முடியல. எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்புறமா டே 2 ட்ரைனிங் தான் காமிக்கிறாங்க. அப்போவும் வந்து டான்ஜரோவால் எந்த அட்டாக்குமே வந்து பிளாக்கும் பண்ண முடியல, அவனால் அட்டாக்கும் பண்ண முடியல. அப்போ ஓப்பனா என்ன சொல்கிறான்னா நீ இன்னுமே வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாற்றி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் வந்து ஒவ்வொனாய் மேலே எந்த அடியுமே வந்து படலை. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் ஹாட் ஸ்ப்ரிங்கில் வந்து வேணால் குளிச்சு ஸோ அப்புறமா வந்து டே 3 தான் காமிக்கிறாங்க. ஸோ டே 3 வந்து அவனால் முடிஞ்ச பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டான்ஜர் கொடுக்குறான். அப்பவும் வந்து ஒபனாய் மேலே ஒரு விரல் கூட வந்து படல. ஸோ அப்புறமா வந்து டே 3 வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ டே 3 முடிஞ்சதுக்கப்புறமா டே 4 தான் காமிக்கிறாங்க. டே 4 வந்து வழக்கம் போல் ஒபனாய் வந்து பார்த்திங்கன்னா டான்ஜரை வந்து ரொம்பவே அடிக்க ஆரம்பிச்சிடான். டான்ஜரோட கண்ணு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பொல்லிக்குச்சு. ஸோ அப்போ டான்ஜர் என்ன சொல்கிறேன்னா ஸோ இப்படியே இந்த நிலமை போயிட்டு இருந்தால் நாளுக்கு நாள் அடி வாங்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவன் சுற்றி இருக்க வந்து அவங்கள வந்து மறந்துட்டு ஒரு காடு மாதிரி அவன் இமேஜினேஷன் பண்ணிக்கிறான். ஸோ அவன் அப்படி இமேஜினேஷன் பண்ணனால வந்து இப்போ வந்து ஒபனாயோட அட்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவனால் ஈஸியாகவே பிளாக் பண்ண முடியுது. ஸோ நார்மலாகவே டான்ஜர் எப்படி ஃபைட் பண்ணுவானோ அதோட சூப்பராகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைட் பண்ணுறான். இப்போ கடந்த 3 நாள் ட்ரைனிங்னால. ஸோ அப்படியே வந்து 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி அவங்க அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டான்ஜரோ வந்து வேகமாக வந்து அவன் ஸ்வாடை வீசும்போது என்ன ஆகுதுன்னா அதில் ஒபனாயோட கோட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கிழிஞ்சிருது. ஸோ ஒபனாய் வந்து பார்த்திங்கன்னா டான்ஜர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறான். கூடவே வந்து அவனை கோட் வந்து கிழிஞ்சதையும் அவன் பார்த்துறான். ஸோ அப்புறமா வந்து டான்ஜர் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து இந்த ட்ரைனிங் வந்து நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அனுப்பி வச்சிருவான். ஸோ அப்போ டான்ஜர் வந்து பார்த்திங்கன்னா தேங்க்யூன்னு சொல்லும்போது ஒபனாய் என்ன சொல்கிறான்னா நீ சீக்கிரமாக இங்கேருந்து போய் தொலைஞ்சிரு, நீ எல்லாம் கண்டிப்பாக டீமன் கையில் தான் சாப்பிட்டு நீ எல்லாம் சாவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கோவமாக பேசுகிறான். கூடவே வந்து மிச்சுரி கிட்டலாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திட்டி வந்து டான்ஜரை வந்து அனுப்பிச்சி வச்சிடறான். ஸோ அப்புறமா நெக்ஸ்ட் ஆசிரியர் ட்ரைனிங்காக அவனோட க்ரோவை யூஸ் பண்ணி நேவிகேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா டான்ஜர் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கான். அப்போ வந்து எங்கேயோ வந்து பார்த்திங்கன்னா ஜெனிச்சு வந்து பார்த்திங்கன்னா டான்ஜரோ மேலே விழுவான். ஸோ 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியத்தில் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கீழே வந்து ஜெனிச்சு வந்து பார்த்திங்கன்னா டான்ஜரோ பிடிச்சிட்டு இங்கேருந்து என்ன காப்பாற்று, இங்கேருந்து காப்பாற்று, இந்த ஆச்சரியம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கான், என்னால் இப்போ நின்று கூட நடந்து கூட வர முடியல, நான் வந்து அங்கேருந்து தவழ்ந்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி பண்ண ரொம்பவே அழுதுகிட்டே கத்த ஆரம்பிச்சிருவான். ஸோ அப்படி ஜெனிச்சு வந்து கதறி அழுதுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு கை வந்து ஜெனிச்சை வந்து பிடிக்குது. அது யாருன்னு பார்த்திங்கன்னா சனமி தான். ஸோ சனமி என்ன சொல்கிறான்னா நீ ஒழுங்கு மரியாதை ட்ரைனிங்க்கு வரலையா இல்லை வந்து உன்னை இங்கேயே சாகடிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெனிச்சுவும் மிரட்டுவான். அப்போ ஜெனிச்சு வந்து பார்த்திங்கன்னா உனக்கு எச்சாவே கத்த ஆரம்பிச்சிருவான். அவன் ரொம்ப கொடூரமான மனுஷனாக இருக்கான், எப்படியாச்சும் என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது சனமி வந்து பார்த்திங்கன்னா கோவமாகி ஜெனிச்சோட கழுத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அடியை போட்டு ஜெனிச்சு வந்து பார்த்திங்கன்னா நாக் அவுட் பண்ணிடுவான். ஸோ மயக்கமான ஜெனிச்சு வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டு டான்ஜர் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்துட்டு இருக்கும்போது சனமி கிட்ட வந்து நானும் இப்போ உங்கள் ஹசிரா ட்ரைனிங் வந்து ஜாயின் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவான். அதுக்கு சனமி வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை அக்னாலேஜே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லுவான். அதுக்கு திரும்பி டான்ஜர் வந்து பார்த்திங்கன்னா நானும் உன்னை வந்து அக்னாலேஜ் பண்ண மாட்டேன், நீ ஸ்டார்டிங்கில் வந்து என் தங்கச்சி நெசுக்கோவை வந்து கத்தி வச்சு குத்துலாம் வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டயலாகை போட்டு மாதம் நடந்து வருவான். ஸோ இதை பார்த்தா சனமிக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாகவே டென்ஷன் ஆகிடுச்சு, என்னடா நம்மகிட்ட இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கில் தான் காமிக்கிறாங்க. நம்ம சனமி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து போட்டு துவச்சி எடுத்துகிட்டு இருக்கிறான். ஸோ யார் பற்றியுமே வந்து கொஞ்சம் கூட இறக்கமே வந்து பார்த்திங்கன்னா சனமிக்கே இல்லை. ஸோ இப்போ தான் டான்ஜர் புரியுது ஏன் வந்து ஜெனிச்சு வந்து பார்த்திங்கன்னா அலறி அடிச்சுக்கிட்டு டான்ஜர் கிட்ட வந்து காப்பாற்றுன்னு கத்துனான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ டான்ஜர் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவன் கண்ணு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு விழுகிறாங்க. ஸோ ட்ரைனிங்கில் பேரில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி காட்டு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சனமியை வந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கிறான். ஸோ அப்போ தான் வந்து டான்ஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒபனாயோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. ஒபனாய் என்ன தான் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாகவே இருந்தாலும் பார்த்திங்கன்னா இடையில பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு ஜெனிச்சு வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு டான்ஜர் பார்த்திங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிடறான். அங்கேருந்து நம்ம 2 பேர் ஓடி வந்து தப்பிச்சிருக்கலாம்னு நினச்சேன், நீ என்ன பார்த்தா மறுபடி இங்கே வந்து கொண்டு வந்து விட்ருக்க அப்படின்னு சொல்லி பண்ணா எச்சாவே டென்ஷன் ஆயிடுவான். அப்போ சனமிக்கு டான்ஜருக்கு வந்து பார்த்தா ஒரு சின்ன ட்ரைனிங் மாதிரி நடக்குது. அப்போ வந்து சனமி பண்ணால் டான்ஜரை பார்த்து போட்டு துவைச்சு எடுக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ தான் வந்து டான்ஜரோட ஃபேஸை காட்டுறாங்க. ஒரு ஃபஸ்ட் டே ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கிருச்சு. ஸோ அப்படி அன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜர் வந்து ஒரு ரூமுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது கென்யாவோட வாய்ஸ் கேட்குது. என்னடா வந்து எட்டி பார்த்தா கென்யா வந்து பார்த்தீங்கன்னா சனமி கிட்ட பேச ட்ரை பண்ணிருப்பான். ஆனால் சனமி வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து எனக்கு தம்பியே இல்லை, உனக்கு நான் வந்து அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக
கோவமாக பேசுவான். ஒழுங்காக இங்கேருந்து போறியா இல்லை நான் அவனை கொன்றுட்டா அப்படின்னு சொல்லிட்டு உன்னி ரொம்பவே கோவமாக பேச ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்த டான்ஜிரோ நானும் என் தம்பி இப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டில் தான் காமிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு விளாண்டுருக்காங்க. அப்போ சனாமி வந்து கென்யா கிட்ட என்ன சொல்லுவானா, ஒரு ப்ரீதிங் டெக்னிக் கூட தெரியாமல் வந்து நீ எதுக்கு வந்து டீமன் ஸ்லேயர்ஸில் வந்து ஜாயின் ஆன, ஒழுங்கு மரியாதை டீமன் ஸ்லேயர்ஸ் வந்து குவிட் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் கோவமாக பேசிட்டு திரும்பி நடக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ கென்யா என்ன சொல்கிறானா, ஸோ இந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வரணுங்கிறதுக்காக தான் வந்து நான் ஒரு டீமனே வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு பண்ணா சொல்லுவான். ஸோ இதை கேட்டோன்னே சனாமி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆகிடுவான். ஸோ ரொம்பவே டென்ஷன் ஆகி நடந்துட்டு இருக்க சனாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுவான். ஸோ நின்றதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறானா, இப்போ நீ என்ன சொன்ன எனக்கு ஒழுங்காக கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கென்யாவை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக அட்டாக் பண்ணுறதுக்காக வருவான். ஸோ கரெக்டாக கென்யாவோட கண்ணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவனோட விரல் வந்துடும். ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ எப்படியோ வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா கென்யாவை வந்து காப்பாற்றிடுவான். அப்போ வெளியே தான் காமிக்கிறாங்க. வெளியே எல்லாருமே வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னலை உடச்சிக்கிட்டு டான்ஜிரோவும் கென்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா விழுவாங்க. அப்போ ஜெனிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சனமி தான் வரான்னு சொல்லிட்டு மறுபடியும் மோசமானவன் வந்துட்டான், எல்லாருமே வந்து மயக்கம் போட்ட மாதிரி நடிங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படுத்துருவாங்க. ஸோ அப்போ ஜெனிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கண் முடிச்சு பார்த்தோன்னே டான்ஜிரோ கிட்ட வந்து இப்போ ஏன்டா அந்த கதவை உடச்சா, இப்போ அதுக்கு வந்து உனியுமே டென்ஷன் ஆக போகிறான் அப்படின்னு சொல்லி பண்ணால் பயத்தில் இருப்பான். ஸோ வெளியே வந்து சனாமி கிட்ட வந்து டான்ஜிரோ வந்து இப்போ கென்யாவை கொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை இப்போ நான் கென்யாவை கொண்டனா வந்து அது டீமன் ஸ்லேயர் ரூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மீறின மாதிரி ஆயிரும், அதனால் நான் கென்யாவை வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அட்டாக் பண்ணிடுவேன், அவனால் ஹாஸ்பிட்டலில் ரெக்கவர் ஆக முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொடூரமாக பேசுவான். அப்போ டான்ஜிரோ என்ன சொல்கிறானா, இல்லை நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு, இப்போ தான் நீ சொன்ன வந்து கென்யா வந்து உனக்கு தம்பி இல்லைன்னு, அப்போ எப்படி நீ வந்து இவனை அட்டாக் பண்ணலாம், அதுவும் இல்லாமல் டீமன் ஸ்லேயர்ஸ் வந்து குயிட் பண்ண சொல்கிற, அது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்கிறான். அப்போ டான்ஜிரோ என்ன சொல்கிறானா, இவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி நீ ஃபஸ்ட்டு என் கூட தான் பேட்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஜிரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிச்சிருவான். அப்போ சனமே வந்து சரி அப்போ ஃபஸ்ட்டு நான் ஒன்றை முடிச்சுட்டு அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசி 2 பேர் ஃபைட் பண்ண ரெடி ஆயிடுவாங்க. சனமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக வந்து டான்ஜிரோட வயிற்றுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணிடுவான். ஆனால் டான்ஜிரோ பார்த்தீங்கன்னா அந்த வேகமாக அந்த அட்டாக்கி வந்து சூப்பராகவே பிளாக் பண்ணிடுவான். அப்போ சனமே வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து ஆகா வழி நினச்சான், ஆனால் இவன் ரொம்ப கொஞ்சம் சூப்பராக தான் ஃபைட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பான். கூட வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சனமையோட நெக்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிக்கை விட்டுருவான். ஸோ அப்புறமா டான்ஜிரோ என்ன சொல்கிறான்னா, ஜெனிச்சு நீ வந்து கென்யாவை கூட்டிகிட்டு இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் சொல்லுவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெனிச்சு வந்து பண்ணால் உன்னி ரொம்பவே ஷாக்காயிடுவான், என்னடா இவன் சனமையை போட்டு அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ சனமே வந்து பண்ணால் உனி எச்சாமே கோவமாகி டான்ஜிரோ பார்த்தீங்கன்னா கண்டமேனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி ஃபைட் பண்ணுவாங்க. அப்போ ஜெனிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கென்யாவை கூட்டிகிட்டு வந்து ஓட ஆரம்பிச்சிருவான். அப்போ ஜெனிச்சு என்ன சொல்கிறான்னா, அவங்க அண்ணா வந்து ரொம்ப கொடூரமான ஆள், நம்ம 2 பேரும் இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லும்போது கென்யா வந்து ஜெனிச்சோட வாயிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் விடுவான், எப்போ நீ எங்கள் அண்ணனை தப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னு சீனை கட் பண்ணி அங்கே சனமைக்கும் டான்ஜிரோக்கும் அந்த ஃபைட்டர் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் வந்து ஈவினிங் வரைக்கும் ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறமா தான் வந்து அங்கே இருக்கவங்களாம் சேர்ந்து அந்த ஃபைட்டை வந்து நிறுத்தியிருக்காங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணுற வேண்டிய இடத்துல வந்து 2 பேர் ஃபைட் பண்ணாதனால வந்து சனமையும் டான்ஜிரோ வந்து இனிமேல் மீட்டே பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேரும் மீட் பண்ணுற வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ ட்ரைனிங்கும் முடிச்சிருந்து. ஸோ கடைசி வரைக்கும் சனமையும் கென்யா வந்து பார்த்தீங்கன்னா பழையபடி வந்து பார்த்தீங்கன்னா சேரவே இல்லை. அப்புறமா வந்து டான்ஜிரோ ஜெனிச்சு வந்து நெக்ஸ்ட் ஆசில ட்ரைனிங்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ டான்ஜிரோ என்ன சொல்கிறான்னா, என்னதான் இருந்தாலும் நாங்கள் அப்படி வந்து பண்ணியிருக்கக்கூடாது, பொறுமையாக இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ ரொம்ப நேரமாக நடந்த டென்ஷனில் வந்து ஜெனிச்சு வந்து இந்த ஸ்டோன் ஆசில ஏன்டா எங்கள் நடுக்காட்டில் வந்து பண்ணால் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். ஸோ ரொம்ப நேரமாக நடந்ததுக்கப்புறமா டான்ஜிரோ ஜெனிச்சும் ஒரு வாட்டர் ஃபாலை பார்க்குறாங்க. ஸோ அப்போ டான்ஜிரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபாலில் யாரும் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்ப்பான். அங்கே வேறு யாருமே இல்லை, இனோஸ்கோவோட சேர்த்து 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இனோஸ்கோ பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா டான்ஜிரோ ஜெனிச்சு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்படியே லைட்டாக திரும்பி பின்னாடி பார்த்தா ஸ்டோன் ஹசிராவான கியோமி தான் இருக்காரு. அவரும் ஆனால் ஸ்ட்ராங்கஸ்டான ஹசிரா. ஸோ அவர் இப்படி ட்ரைனிங் பண்ணுறது பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அப்போ கியோமி என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே சீக்கிரமாக போகிறோம். கூட வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.